Hi guys, இன்னைக்கு நம்ம vlogல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு வந்தப்போ ரசம் வச்சாங்க. இப்ப அடுத்து சிக்கன் ரைஸ் செய்ய போறாங்களாம். ரெண்டு பேரும் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் வருஷ கணக்கு இப்ப வாரத்துல 7 நாள் இருக்குன்னா நீ 5 நாள் ரசம் தான் வைக்கிறேன். நாங்க ஒரு நாள் கூட ஒண்ணுமே இந்த வாரம் தான் 5 நாள். ஏன்னா தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சேன். மட்டும் நீ என்ன தின்னியா? ஒரு நாள் ரசம் 5 நாள் ஓட்டிட்டு. ஆமா, ஒரு நாள் ரசம் டெய்லி ரசம் வைக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் டே வச்ச ரசத்தை 3 நாள் சாப்பிட்டோம் நாங்க. இந்த வாட்டி அது நீதான் நிறைய வைக்க சமையல் வந்து நான் தான் பண்ண போறேன். ஆமா, எத்தனை 3-4 வருஷம் கழிச்சு எங்க அப்பா பண்ண சாம்பார் வச்சாச்சு, பொட்டுக்கடலை குழம்பு வச்சாச்சு. ஒரு வருஷம் கூட ஆகல. மறுபடியும் வீட்டுல எங்களுக்குன்னு சமைச்சு குடுக்கறது இப்பதான். இப்ப வந்து ஒரு முட்டை குழம்பு ஒண்ணுதான் எங்க அப்பாக்கு தெரியும். இப்பதான் புதுசா ஏதோ செய்தாமா. நீ செஃப், நீ நல்லா சொல்லு. அப்பாது எங்க காதுல விழுக்குதான்னு பாப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து நாங்க என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ், அப்புறம் வந்து சில்லி சிக்கன் செய்யறாங்களாமா. பாப்பா எப்படி செய்யறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்டா செய்யப்போம். கடைசியில அந்த ட்ரெஸ்ல கவிஞர் வைரமுத்து மாதிரியே இருக்கீங்க. அடுப்பத்த வச்சு நகர்ந்துருவாங்க 2 பேரும். கடைசியில நான் தான் முக்கி செய்யணும். சரி பாக்கலாம். என்னோட நீங்க செய்யுங்க. இவங்கதான் இன்னைக்கு நம்மளோட கேமராமேன். கேமராமேன் 150 ரூபா கொடுத்துடலாம். ஒரு விழாவுக்கு 150 ரூபா. சில்லி கிழக்கு மட்டும் நீங்க தேவைப்படும். சிக்கன் வந்து அப்பாவும் கழுவ மாட்டாங்க, நானும் கழுவ மாட்டேன். அம்மா தான் கழுவுவாங்க. உனக்கு என்ன? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டர்வியூ நம்ம 2 நிமிஷத்துக்கு ஓடிட்டா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் டாஸ்க் ஸ்டார்ட். பிக் பாஸ் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க 2 பேர் தான் சமைக்க போறீங்க. நான் வந்து வாட்ச் பண்ண போறேன். டேஸ்ட் சரியில்லை, வேலை செய்யலாம், நாமினேஷனுக்கு வந்துடணும். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் எலிமினேட் வாழ்க்கையில கிச்சன் பக்கத்துல நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டதுல கழுவி வச்சு. ஆமா, அதெல்லாம் பெரிய வேலை. குக்கிங், ஹவுஸ் கீப்பிங். நான் இன்னைக்கு கேமராமேன், நீங்க தான் இன்னைக்கு எல்லாமே செய்யணும். 36 கேமரால ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. அதுவும் கிச்சன் பாத்துக்குங்க எவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன்னு. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த கிச்சன் என்ன கோலம் ஆக போகுதுன்னு மட்டும் தெரியவே மாட்டோம். சாப்பாடு வைக்கிறேன். முதல் வேலை, முதல் முறையா தண்ணி வைக்கணும்னு கேட்ட முதல் ஆளு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மசாலா கிளறணுமா? போடுமா? கையில தானே போடக்கூடியா? சரி சரி. ஓ, என்னமோ இது வந்து அரிசி மாவு. எதுக்கு அரிசி மாவு? அரிசி மாவு போட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்பியா இருக்கும். அப்படியா? இது வந்து கார்ன்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃபிளவர் எதுக்குன்னா நல்லா பஃபியா ஒரு சிக்கன். அதுல வந்து ஒரு கரம் மசாலா 20 கிராம் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா தூள் உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கலர் தேவையில்லை. நம்ம வந்து உப்பு எண்ணெய் தேவைக்கேற்ற எண்ணெய் ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முட்டை ஃபைனல் டச்சா. முட்டை எதுக்கு சொல்லு, கரெக்டா சொல்லு பாப்போம். முட்டை வந்து தெரியல, அது ஒரு கிறிஸ்பியா ஒரு நல்லா மொறு. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அந்த பஜ்ஜி மாவு அந்த பதத்துக்கு. காரம் அடிக்குமா கையே? ஆமா, பிணைஞ்சிங்கல்லம்மா வாங்கணும். அவங்க ஏற்கனவே வந்து காலேஜ் விட்டு வந்தாங்கன்னா கடையில வந்து சில்லில இவங்கெல்லாம் போடுவாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். வந்து மசாலா கலக்கி சில்லி போட ஆரம்பிச்சிடுவோம். ஆமா, இவங்க போட ஆரம்பிச்சனாலதான் கடையே பூட்டிட்டோம். நான் போட்டப்பதான் நல்ல ஓட்டம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச சிக்கன் எடுத்துட்டு, ஆமா வேக வச்ச சிக்கன் வச்சிருக்கோம். அந்த சிக்கனை உள்ள போடணும். சிக்கன் எடுத்துட்டு இப்ப நம்ம போடணும். நீ போடுற, நான் போட்டேன். நீயே போடு. நல்லா இல்லைன்னா அப்பதான் உன் பேரை சொல்லி எல்லாரும் தப்பிச்சுக்குவோம். தட்டை வந்து தண்ணி ஊத்திடக்கூடாது, வெளியே வைக்கணும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்துலயுமே வந்து மசாலா வந்து ஆட் ஆகும். எல்லா சிக்கன்லயும் நல்ல ஒரு சில்லி பதத்துக்கு எப்படி பெணையணுமோ அந்த மாதிரி ஃபுல்லா பெணைஞ்சிக்கலாம். கை வலிக்கு அமுத்தி பெணைஞ்சா அவங்க மாவு மாதிரி பெணைஞ்சு வச்சிட போறாங்க. சிக்கனையும் சேர்த்து பெணைஞ்சிட போறாங்க. நீ எந்த அளவுக்கு பெசையோ அந்த அளவுக்கு உள்ள வந்து எசன்ஸ் இறங்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ கட்டிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். கேரட் ஃபஸ்ட்டு, கேரட், அப்புறம் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேப்சிகம், பச்சை மிளகு, பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ் ஒன்று,
கட் பண்ணு. முட்டைக்கோஸோட மண்டையும் ஒன்னையும் முட்டைக்கோஸ் ஒன்னே மாதிரி இருக்கு. ஓகே, முட்டைக்கோஸ் அஞ்சாச்சு, முட்டைக்கோஸ், கேரட்டு, அடுத்து பீன்ஸ். இது வந்து இப்போ மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் வச்சோடனே ஆயில் வந்து அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். என் பிள்ளை கிண்டல் அடிக்க தான் தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு லாக்கியில். கரெக்ட், நல்லா போடுறேன். சிக்கன் எப்பவுமே வந்து 2 ட்ரிப் போடணும். ஒன்று சில்லிக்கு, இன்னொன்று ரைஸ்க்கு. ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கவே ஆரம்பிக்கணும். ஓகே, சில்லிக்கு போடுறது பிச்சிடணும், ரைஸ்க்கு போடுறது. ஆமாம், ரைஸ்க்கு போடுறது வந்து எண்ணெய் போட்டுன்னு பொரிஞ்சிச்சான்னு பார்க்கணும். லைட்டாக இல்லை பொரியல. பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம், ஓகே. சில்லி வந்து மேலாக எடுத்து இந்த vlog பார்த்துட்டு இருக்கும்போது உங்க வீட்ல நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்க வீட்லயும் இப்படி ஒரு பொண்ணு இருந்து அது எந்த வேலையும் செய்யாம தண்டமா இப்படி வந்து திண்டி மேல ஏறி உட்கார்ந்துருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. 5 நாள் நீ ரசம் வச்சு நீ கொன்னில, இன்னைக்கு தான் எங்க அப்பா எனக்கு விடுதலை கொடுத்துருக்கு. 5 நாள்ல நேத்து சுண்டல் குழம்பு, முந்தா நேத்து சாம்பார். சொல்ல கூட எப்படி டேலண்ட் உனக்கு. பையனுக்கு காய்ச்சல அப்புறம் அவனை விட்டு போட்டு நம்ம எப்படி சாப்பிடுறது? ஏன்னா வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊத்தலாமா? நல்லா ஃப்ரை பண்ணணும். என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு வந்து ஆயில், கேப்சிகம், ரைஸ் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்பா எல்லாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா முட்டை போடுறதுக்கே மறந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து கடையில் தான் பார்க்க முடியும். ஆமாம், உலகத்தில் யார்ட்டையுமே இருக்காது. காரி மூஞ்சில் துப்புங்க. நல்லா இருக்கா? கடையோட நல்லா இருக்கா? நீ ஒரு வயசு பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் தான் நம்ம வீட்டுல. இவர் வந்து டேஸ்ட் பண்ணி நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணி எனக்கு வந்து ஸ்டார் ரைஸ், சிக்கன் ரைஸ், தக்காளி சாப்பாடு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கடையோட சூப்பராக இருக்கும். சிக்கன் ரைஸ். ஆமாம், 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்குங்களா? இது என்ன வீடியோ போட போறீங்களா? இல்லை இல்லை, டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கும். ஸ்டார் மெடல் கொடுக்கும். சிக்கன் ரைஸ் ஆனால் துண்டு துண்டா கொடுக்குற லாலிபப்பு சில்லி சிக்கனுக்கு அப்படிதான் வரும். சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு சார்? உப்பு காரம் எதுவுமே இல்லை. ரொம்ப போட்டா தக்காளி சாப்பாடு தாலிப்பு சாப்பாடு இருக்குல்ல, எங்க அப்பா கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நீங்க எப்படி நம்ம வீடியோ பண்ணோம்? சிக்கன் ரைஸ் வீடியோ பார்க்கும்போது ரைஸ் போட்டு சிக்கன் ரைஸ் நீ வீடியோ பார்த்தா அந்த வீடியோ ரைஸ் போட்டுனா சிக்கன் ரைஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பு செய்யறது சாப்பிட்டு பாரு. எதுவுமே சாப்பிடுற ரைஸ் ஃபைனலா சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடை டேஸ்ட்ல 5 ஸ்டார் ஹோட்டல். 2 பீஸ் வந்து சிக்கன் ரைஸ், 2 பீஸ் இல்லடா, மொத்த பீஸ் முடிஞ்சு டேஸ்ட் பண்ணி பாரு. ஒளிச்சு வச்ச சிக்கன் ரைஸ். அப்ப இது பேர் என்ன? அது ரைஸ் போடுறது. அப்பதான் சிக்கன் ரைஸ் வந்து சிக்கன் தெரியணும். சிக்கன் இருக்கு பாரு, சாப்பிட்டு வச்சுக்கோ. சாப்பிட்டு பாருடா ஃபர்ஸ்ட். நீ சாப்பிடு.
ஓகே நல்லா இருக்கும். ஓகே அது கையாளவு போடுவோம்னா இந்த ஸ்பூன் இருக்கா ஒன்றும் புரியாம மேலே இந்த மாதிரி வெரைட்டி இந்த பிரிஞ்சு நல்லா இருந்துச்சான்னு சொல்லிடுங்க. அப்படி இது இப்ப நல்லா இருக்கு. அப்படியே கொடுத்தா பாரு ஒண்ணுமே தெரியல எனக்கு. அப்படி பசங்க ஐயோ நல்லா இருக்கு எனக்கு.